பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை எரேமியா 30 அதிகாரம் 17 உன் காயங்களை ஆற்றுவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததாக, நாம் முன்னோக்கி செல்ல முடியாதபடி தடைகள் நிறைந்ததாக, நம்முடைய சந்தோஷத்திற்கு, நம்முடைய மன விருப்பங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்கள் நம்மை நெருக்குகிறது, நம்மை அசைத்து பார்க்கிறது, நமக்கு ஏமாற்றங்களையும் தருகிறது. இதன் மத்தியிலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்மை பாதுகாக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவர் நமக்காய் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் ஏற்கனவே நமக்கு முன்பாக நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ள தேவன் உங்களை பார்த்துதான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார். வேதம் சொல்கிறது, யோபு நீதிமான் என்று யோபுவின் நண்பர்கள் அறிந்திருந்த போதிலும் அவரை வார்த்தைகளால் குத்தி பேசி காயம் உண்டாக்கினார்கள். அவருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வந்த பிரச்சனைகளுக்கு, இழப்புகளுக்கு யோபுவின் மறைவான பாவங்கள் தான் காரணம் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகளால் யோபு மிகவும் உடைந்து போனதை பார்த்த ஆண்டவர் அவரை ஆறுதல் படுத்தும் வண்ணமாக, அவருடைய காயப்பட்ட இருதயத்தை ஆற்றும்படியாக யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்தார். யோசேப்பின் எதிர்காலத்தை குறித்து தேவன் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார் என்று யோசேப்பின் சகோதரர்கள் அறிந்திருந்த போதிலும் அவரை அடிமையாக விற்று அந்த தரிசனத்தை தடை செய்து விடலாம் என்று நினைத்தார்கள். யோசேப்பிற்கு நடந்த தீங்கை பார்த்த தேவன், அவருக்கு நடந்த தீங்கின் நிமித்தம் யோசேப்பு உள்ளம் உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்த ஆண்டவர் யோசேப்பை ஆறுதல் படுத்தும் வண்ணமாக அவருடைய காயப்பட்ட இருதயத்தை ஆற்றும்படியாக தேவனுடைய பிரசன்னத்தால் அவரை நிறைத்து எகிப்து தேசத்திலே சிறந்த கனமுள்ள ஸ்தானத்திற்கு யோசேப்பை தேவன் உயர்த்தினார். சீமோன் பேதுரு தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட மனிதர் என்று ஏரோது ராஜா அறிந்திருந்த போதிலும் அவரை காயப்படுத்தும்படியாக அவரை சிறையில் அடைத்து அவருடைய ஊழியத்தை தடை செய்து விடலாம் என்று ஏரோது நினைத்தார். ஆனால் பேதுருவிற்காக சீஷர்கள் உள்ளம் உடைக்கப்பட்டு பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்ததை பார்த்த ஆண்டவர் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக ஒரு தேவ தூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்து அவரை யாவருக்கும் முன்பாக ஊழியத்திலே பயன்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் உள்ளத்தை கலங்கச் செய்கிற காரியங்கள் என்ன? உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் என்ன? அலை போல மோதியடிக்கின்ற பிரச்சனைகள் உங்கள் விசுவாசத்தை அசைத்து பார்க்கின்றதா? உங்கள் எதிர்பார்ப்பிற்கு, உங்கள் ஜபங்களுக்கு, மன விருப்பங்களுக்கு மாறாக நடக்கின்ற காரியங்கள் உங்களை சோர்வடைய செய்கின்றதா? நினைவில் கொள்ளுங்கள், நம்மேல் அக்கறை கொள்கிற ஒரு அன்பான தேவன் நமக்கு உண்டு. அவர் எப்போதும் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். நீங்கள் வடிக்கின்ற கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் மனதில் உள்ள எதிர்பார்ப்புகளை, விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்கள் எப்போதும் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆதலால் எதை நினைத்தும் சோர்ந்து போகாதீர்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். சீக்கிரத்தில் எல்லாம் நன்மையாய் நடக்கப் போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்கள் மிகுந்த ஆறுதலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் மனதில் இருக்கிற பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கு மாறி போகலாம். வாக்குரைத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்கள் காயங்களை கட்டுவார், உங்களை தேற்றுவார், உங்களை கரம் பிடித்து செம்மையான பாதையில் நடத்துவார். ஆம், தேவன் மென்மையான காரியம் உங்கள் வாழ்க்கையில செய்வார். நம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இருக்குமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர் மனதில் இருக்கிற காயங்கள், மனிதர்களால் பேசின வார்த்தைகளால் வந்த காயங்கள், வியாதியினால் வந்த சரீரத்தில் வந்த காயங்கள், வாழ்க்கையில ஏமாற்றங்கள், தோல்விகள் கண்டது நிமித்தம் வந்த காயங்களை, மனிதனுடைய தூற்றுகிற வார்த்தையினால் வந்த காயங்களை நீர் அறிவீரப்பா. நீ சகல ஆறுதல் தேவனாயிருக்கிறீர். நீ சகல ஆறுதல் தேவனாயிருக்கிற ஒவ்வொருத்தரும் தொடுங்கப்பா. வாழ்க்கையில எதெல்லாம் இழந்ததால் உள்ளம் உடைந்து இருக்கிறார்களோ அவளை ஆறுதல் படுத்துங்க.
தேற்றுங்க, கரம் பிடித்து செமையான பாதையில் நடத்துங்க. இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் கொடுங்க. அவர் வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கு ஏற்ற பலனை அவர்கள் காணட்டும். இழந்த நன்மைகளை இரட்டத்தனியான பலனாக அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அவர்களை ஏழ்வாக தாழ்வாக பேசின மக்களுக்கு முன்பாக கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நல்ல செய்திகளை காண கேட்க கிருபைத்தாங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.